ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திருப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளுடைய ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோது மரளியொரு அப்படிங்கிற இந்த வரியோடு தான் இந்த திருப்புகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வரிக்கு உண்டான அர்த்தத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், மோது மரளி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதில் மோதுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தண்டித்தல் அப்படிங்கிற பொருள் இந்த திருப்புகளில். சரிங்களா? அதாவது தண்டித்தல்னா என்ன தண்டிப்பாங்கன்னா, பாவம் செய்யக்கூடியவர்களை அறக்கடவுளாகிய கந்தவேல் பார்த்திங்கன்னா, அந்த பாவம் செய்தவர்களுக்கு அச்சத்தை தரக்கூடிய கோர வடிவத்தை எடுத்து அவர்களை தண்டிப்பார். அதை தான் பார்த்திங்கன்னா தண்டித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்தது, ஒரு கோடி வேற்படை அப்படிங்கிற ஒரு வரி வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரு கோடி அப்படிங்கிறதுல ஒரு அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம், கோடி அப்படின்னா கூர்மை. ஸோ ஒரு ஒப்பற்ற கூர்மை, சரிங்களா, அப்படின்னு அர்த்தம். வேல் அப்படின்னா ஆயுத பொது அப்படின்னு அர்த்தம். அதாவது இயமன் அப்படின்னா யமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீமை செய்யக்கூடியவர்களை பார்த்திங்கன்னா தன்னுடைய கூறிய ஆயுதங்களால் தாக்கியும் பாசக்கயிற்றால் வீக்கியும் அவர்களை ஒருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஒரு கோடி வேற்படை அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது, யமதாவி பாழ்த்திட அப்படின்னு இருக்குது. யமதாவி பாழ்த்திட அப்படின்னா, இந்த இடத்துல யமது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன்மை பன்மையாக சொல்கிறாங்க. அதாவது மனம் மற்றும் மனத்தை தாண்டி இருக்கக்கூடிய மனம் மற்றும் முதலியவர்களை உடனாக்கி, சரிங்களா, மனம் மட்டும் இல்லாமல் இன்னும் சிலவற்றையும் தன்னுடன் ஆக்கி அதனை யமது அப்படின்னு சொல்கிறனால அதை யமது அப்படிங்கிற தன்மை பன்மை இந்த இடத்துல அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் யமதாவி பாழ்த்திட அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மோகமுடைய வெகு மாதர் கூட்டமும் அப்படிங்கிற வரி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரொம்பவும் வாழ்க்கைக்கு உகந்த கருத்து நிறைந்த வரி. நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அதாவது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, பொதுவாகவே உலக நியதி அப்படின்னா, ஒருவன் பார்த்திங்கன்னா ஒரு மனைவியோடு தான் வாழ வேண்டும். அதே மாதிரி ஒருத்தி ஒரு கணவனோடு தான் வாழ வேண்டும். மனித நெறியும் பார்த்திங்கன்னா அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறதுனால ஒருவனுக்கும் ஒருத்தி தான் அப்படின்னு அடித்து சொல்கிறார் அருணகிரிநாதர். இந்த சிறந்த நெறியை பார்த்திங்கன்னா அறவே எழுந்து போய் பல பெண்டிர்களை, சரிங்களா, பல பெண்களை புணர்ந்து ஆவியும் ஆக்கமும் அந்த மாதிரி பல பேர் பெண்ணாசை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி பல மாதரோடு வாழக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கடைசியில் அவர்களுடைய மோகத்தினால் மாண்டு போவார்கள். அப்படி அவர்கள் மாண்டு போகும்போது அவரின் மீது ஆசை கொண்ட அந்த பெண்கள் மாதர்கள் பலர் பேர் கூடி கண்ணீர் இறைத்து தன்னை விட்டு பிரிந்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்களாமா. இது பார்த்திங்கன்னா எத்தனை பரிதாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ட்டா வச்சுக்கோங்களேன். கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா தன் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அப்படி சொல்லி வைராகியத்துடன் பெண் வாழ்வாள். அதுவே மனைவி இறந்து விட்டாள் அப்படின்னா, நல்ல கணவனாக இருந்தால் அப்படின்னா மனைவி போய்விட்டாலும் தன் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை காப்பாற்றுவார். அதனால தான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது நல்ல இல்லற வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நிறைய பெண்ணுங்களை தேடி போகும்போது ஒருவேளை நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அதாவது வெறும் சும்மா ஒரு அழுகை அழுவாங்க. இதை பரிதாபமாக அப்படின்னு சொல்லி கேள்வியாக அருணகிரினார் கேட்குறாரு. இதுதான் மோகமுடைய வெகு மாதர் கூட்டமும். ஸோ அந்த மாதிரி வெகு மாதர் கூட்டம் பார்த்திங்கன்னா மோகம் கொண்டு அந்த மோகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இது பரிதாபமாக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது, ஏது கர்மமிவர் சாவேனா அப்படின்னாங்க. அதாவது இறந்தவர் வீட்டிற்கு வருபவர் பார்த்திங்கன்னா எவ்வாறு மாண்டு போயினர் அப்படிங்கிற ஒரு
கேள்வி எளியுது. அது போக என்ன நோய் அப்படின்னு கேட்பாங்களாமா. கடைசியில் அவங்களுக்கு ஏதாவது நினைவு இருந்ததா அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை வந்து எழுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஏது கருமமிமர் சாவேனா. அதாவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி இறந்தார், அவருக்கு என்ன நோய், கடைசியில் அவருக்கு நினைவு இருந்ததா, அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளை வந்து வினவுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிலர் கூடி நடவும் இடுகாடெனா அப்படின்ட்டுருக்கு. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சேர்ந்து ஏன் இன்னும் தாமதம், போனவன் போனாலும் இருக்கின்றவர்களுடைய நலத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டாவா, சீக்கிரமாக எடுங்க, மயானத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்துவார்களாம் அவர்களுடைய உடலை. ஸோ உயிருடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை எல்லாமே. அதுவே எப்பேற்பட்ட வசதி எப்பேற்பட்ட புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னா ஒரு சில நேரங்கள் மட்டுமே நாம் வந்து கவலைப்பட்டு விட்டு பிறகு வந்து இருந்தவர்கள் இறந்து போயிட்டாங்களே அதனால் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏன் அவங்களோட நலத்தை கவனிக்காமல் இருக்கிறீங்க, சீக்கிரமாக அவங்களை கொண்டு போய் மயானத்தில் வந்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே துரிதப்படுத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிலர் கூடி நடவும் இடுகாடெனா அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது 7 நரகினிடை வீழ்மேனா அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா நரகம் அப்படிங்கிறது பாவிகள் வந்து பார்த்திங்கன்னா பூத சரீரத்துடன் போய் அவங்களுடைய தீவினை பயன்களை தூய்க்கக்கூடிய இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் மேல் ஒன்றாக ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா 90 லட்சம் யோசனை அளவுடைய 33 தலங்களும் தனித்தனியே 1 லட்சம் யோசனைகளை உடைய 32 இடைவெளியும் இருக்கின்றன. அதுதான் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நரகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நீளமாக எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த நரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. அந்த 4 வகை என்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நரகம், இன்னொன்று மாநரகம், இன்னொன்று ராச நரகம், இன்னொன்று ராசேச்சுர நரகம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான நகரங்களை வந்து பிரிக்கிறாங்க. இந்த 4 வகையான நகரங்களில் எந்தெந்த நரகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 நரகினிடை வீழ்மெனா அப்படிங்கிற இந்த வரியோட திருப்பூரில் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மீனிங்ஃபுல்லாக இருக்க வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய அந்த திருப்பூரில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு வரும், என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை கேதர் பண்ணி முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷன் திருப்பூர் எல்லாத்தையுமே அர்த்தம் தெரிந்து கொண்டு படித்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து கண்டினியூ பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.